தாத்தாவுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டால் அவரது கம்பெனியில் தனக்கு பொறுப்பு கிடைத்துவிடும், கம்பெனியும் தன் கைக்கு கிடைத்துவிடும் என்று ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தாள் வேதிகா. ஆனால் சர்வா கேட்ட கேள்விகள் அவளுக்கு உண்மை நிலவரத்தை முகத்தில் அறைந்தது போல கூறியிருந்தது. அவ்வளவு எளிதாக பொறுப்பு கிடைத்தாலும் அதியமான் அவர் நினைத்த நேரம் அதை அவளிடமிருந்து மீண்டும் தட்டிப்பறிக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவன் கூறியதை வேதிகாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபத்தோடு நின்றவள் மீண்டும் அவன் குளியல் அறையிலிருந்து வெளியில் வரும்போது, இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்று கேட்டாள். நீதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசினஸ் விஷயத்துல தலையிடாதேன்னு சொன்ன, அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன், கொஞ்சம் என்னோட ஸ்டைல்ல என்று லேசான சிரிப்புடன் பதில் சொன்னான் சர்வா. அதில் கண்களை சுருக்கியவள், அது என்ன உன்னோட ஸ்டைலு என்று கேட்டாள். அதற்கு அவன் பதில் சொல்வதற்குள்ளேயே, இது என்னோட பிசினஸ், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதும் என்று மீண்டும் அவளே சொல்ல கை நீட்டி தடுத்த சர்வா அங்கிருந்து சென்று விட்டான். மீண்டும் வேதிகாவிற்கு பயம் வந்துவிட்டது. இத்தனை நாள் பிசினஸ் தன் கைக்கு வருமா என்பது கேள்வியாக இருந்திருக்க, இப்போது வந்தாலும் அது நிலைக்குமா இல்லை மீண்டும் தன்னை விட்டு போய்விடுமா என்று புதிய பயத்தை சர்வா உருவாக்கிவிட்டான். அடுத்த நாள் காலை சர்வா அறையிலிருந்து வெளியே வந்தான். நைட்டு யாருமே இல்ல, நிம்மதியா போய் தூங்கியாச்சு. இப்ப எல்லாரும் பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிப்பாங்களே என்று யோசனையிலேயே டைனிங் டேபிளை நோக்கி வர அவனை பார்த்ததும், நீ எப்ப வீட்டுக்கு வந்த, உன்னை யார் உள்ள விட்டது என்று கத்த ஆரம்பித்தார் அம்பிகா. அம்பிகா, என்ன பண்ற, அதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல, மறுபடி எதுக்கு அவன் கிட்ட சண்டை போடுற என்று குணசேகரன் கேட்க, நேத்து எல்லார் முன்னாடியும் இவன் என்ன பேச்சு பேசினான், பெரியவர்னு கூட பார்க்காம அவர்கிட்ட சண்டை போட்டான், அப்படிப்பட்டவனை வீட்டுக்குள்ள வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா என்று அம்பிகா கத்திக்கொண்டே போக சர்வா பதிலே பேசவில்லை. அதியமான் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, வந்து உட்காரு என்று டேபிளை கை காட்டினார். மாமா, என்ன பண்றீங்க நீங்க என்று அம்பிகா அவரிடம் கேட்க, ஒரே ஒரு பார்வையை பார்த்தவர், சர்வா உன்னை உட்கார சொன்ன என்றதும் அம்பிகா பற்களை கடித்துக்கொண்டு அமைதியாக நின்றார். சர்வா டேபிளில் அமர, சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிடு, அதையும் நான் தான் பண்ணணுமா என்று மீண்டும் அவனை திட்டினார் அம்பிகா. அம்மா பிளீஸ் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க என்று வேதிகா இன்னொரு புறம் கூற, எல்லாரும் என்னையே சொல்லுங்க என்று முணுமுணுத்துக் கொண்டார் அம்பிகா. பிறகு, தீரஜ் எப்படி இருக்கான், ஹாஸ்பிட்டல் போனானா என்று மெதுவாக கேட்டாள் வேதிகா. அதற்கு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு என்று குணசேகரன் பதில் சொன்னார். கேட்டதும் வேதிகாவின் பார்வை சர்வா பக்கம் திரும்பியது. அவனும் அவளை பார்த்து கொண்டிருக்க சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாப்பிட ஆரம்பித்த சர்வா, வந்த ரவுடி எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாம அவங்கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு இப்ப இந்த நிலைமையில இருக்கான். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கூட ஆபத்து தான் என்றான். ஆமா, உனக்கு தானே எல்லாமே தெரியும், அதனால யார் கூட எல்லாம் பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்னு நீயே சொல்லு, உன்னாலதான் தீரஜுக்கு இந்த நிலைமை என்று மீண்டும் அவனை முறைத்தார் அம்பிகா. நிமிர்ந்து பார்த்த சர்வா, நான் என்ன பண்ணேன், அவன்தான் போன் பண்ணி அந்த கும்பலை வர சொன்னான், அவங்க என்ன அடிக்கிறதுக்கு பதிலா அவனையும் போட்டு அடிச்சிட்டாங்க. ஒருவேளை அடிக்கிற ஆள் ஒரு அளவுக்கு பெரிய ஆளா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ, என்ன மாதிரி ஒருத்தனை அடிச்சா அவங்களுக்கு அதுல என்ன கிடைக்க போகுது, அதான் அவனை போட்டு அடிச்சிட்டாங்க என்று சாதாரணமாக சொன்ன சர்வா கூடவே, இதுக்கப்புறமாவது அவனுக்கு புத்தி வந்தா நல்லா இருக்கும் என்றான். அவன் முகத்தில் தீரஜ் மீது இருந்த கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. இதற்காக மீண்டும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் அவன் பெரிதாக அலட்டிக்கொள்ளப் போவதில்லை. சாப்பிட்டுக் கொண்டே அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அதியமான், சர்வா சொல்றது கரெக்டு தான், அவசரத்துல தீரஜ் என்ன பண்றோன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணி கடைசியில அது அவனுக்கே ஆபத்தா முடிஞ்சிடுச்சு என்று கூற அங்கிருந்த அனைவருக்குமே அவர் பேச்சைக் கண்டு ஆச்சரியமாக இருந்தது. சர்வா மட்டும் யோசனையோடு அவரை பார்த்தவன், அப்படியா, அப்பயே நீங்க அவனை தடுக்கவே இல்லை, இப்பதான் அவன் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா, அப்ப தெரியலையோ என்று கேட்க அதியமான் அவனை நிமிர்ந்து பார்த்தார். இப்ப என்ன சொல்ல வர என்றார் அவர். நீங்க எப்பவுமே தீரஜ் பண்றது சரின்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோட இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவன் சரியா இருப்பான், வேதிகாதான் தப்பு பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.
அதுதான் உங்களை யோசிக்க விடாம அவளை கம்பெனியிலிருந்து வெளியே அனுப்ப வச்சிருக்கு என்று சர்வா நேருக்கு நேர் கூற வேதிகா அதிர்ந்து போனாள். இவன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்று நொந்து போனவள், வாய மூடு சர்வா ப்ளீஸ் என்று பற்களை கடித்தாள். என்னதான் சர்வா தனக்காக பேசுகிறான், தாத்தா தனக்கு கெடுதல் செய்கிறார் என்பதெல்லாம் புரிந்தாலும் அதற்காக சர்வாவிற்கு சாதகமாக பேசும் அளவிற்கு வேதிகாவின் மனம் இன்னும் மாறியிருக்கவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் தன்னையே திட்டுவதில் இப்போது சர்வாவிற்கு கடுப்பாகிவிட, ஆமா நீ சொன்னது கரெக்டு தான், உன் பிசினஸ்ல தலையிடக்கூடாது, ஓகே பாய் என்றவன் பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து கிளம்பிவிட்டான். இவனுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அமைதியா சாப்பிட்டு போக மாட்டானா? தேவையில்லாம காலங்காத்தால எதையாவது பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என்று அவன் சென்ற பின்னும் அவனை திட்டிக் கொண்டிருந்தார் அம்பிகா. இங்கு காரில் வந்து அமர்ந்தவன் குயின்சிக்கு கால் செய்தான். அந்த பக்கம் காலை அட்டன் செய்து, குட் மார்னிங் டைகர் சார் என்றாள் குயின்சி. உங்ககிட்ட ஏற்கனவே தீரஜ் இன்வால்வான ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்லி இருந்தேன்ல என்று சர்வா கேட்க, எஸ் சார் என்றாள். லிசன், வேதிகாவை தவிர அந்த ப்ராஜெக்ட்ல வேற யார் இன்வால்வ் ஆனாலும் பெர்மனண்டா அதை கேன்சல் பண்ணிருங்க என்று சர்வா உத்தரவாக கூறிவிட, ஓகே சார் அப்படியே பண்ணிடுறேன் என்றாள் குயின்சி. குட் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டான் சர்வா. என்ன ஆனாலும் இனி தீரஜ் அந்த கம்பெனியில இருக்கக்கூடாது என சர்வா முடிவு செய்து விட்டான். அவன் செய்த வேலைக்கும் அவன் கொடுத்த வலிகளுக்கும் 3 மடங்காவது திருப்பித் தந்தே ஆக வேண்டும் என்று முடிவோடு இருந்தான். இன்னொரு புறம் சர்வாவிற்கு பாடம் கற்பிக்க வழி தேடிக் கொண்டிருந்தான் பிரவீன். தனது காரை WW ப்ராடக்ட்ஸ் என்ற கம்பெனியின் முன்னால் நிறுத்தினான். அந்த கம்பெனியின் முதலாளி அவனுடைய பழைய நண்பன் என்பதால் நேராக அவனை பார்க்க உள்ளே சென்றான். முன் ஒரு முறை சந்தித்த பொழுது கம்பெனிக்கு CCTV கேமரா ஆர்டர் செய்து இருக்கிறேன் என்று அவன் கூறியது அவனுக்கு இன்று ஞாபகம் வந்திருக்க, இதை வச்சு அந்த சர்வாவை ஏதாவது பண்ணலாமே என்று சம்பந்தமில்லாமல் திட்டம் போட்டவன் நண்பனை தேடி வந்திருந்தான். இந்த வேலையை சர்வாவிடமிருந்து பிடுங்கிவிட்டால் மீண்டும் அவன் ரோட்டுக்கு சென்று விடுவான், டெலிவரி வேலை பார்ப்பான், அதை வைத்து அவனை மட்டம் தட்டலாம் என்று பல திட்டங்களை தனக்குள் வைத்திருந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும், ஹாய் பிரவீன் என்ற அந்த கம்பெனியின் CEO ஜெயக்குமார் அவனை வரவேற்க, எப்படா இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் பிரவீன். நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க என்று ஜெயக்குமார் கேட்க, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று யதார்த்தமாக வந்தது போல காட்டிக்கொண்டான். அடிக்கடி இந்த பக்கம் வாடா, ரொம்ப நாளா வரதே இல்லை என்று ஜெயக்குமார் கேட்க, என்ன பண்றது, உன்ன மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா கொஞ்ச நேரம் என்னோட வேலைகளை பார்த்துக்க ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, எனக்கு தான் அந்த மாதிரி யாரும் இல்லையே என்று சோகமாகச் சொன்னான் பிரவீன். அப்போ நீயும் கல்யாணம் பண்ணிக்கூடா, யார் உன்னை வேண்டான்னு சொல்றது, இந்த ஊர்லயே உன்னை வேண்டான்னு சொல்ல ஒரு பொண்ணு இனிமேதான் பிறந்து வரணும். நீ டைகரோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்ல அந்த ஆதிசேஷனோட பொண்ணையோ காதலிக்காதவர உன்னை தடுக்க யார் இருக்கா என்று ஜெயக்குமார் கேட்க பதிலுக்கு சிரித்தான் பிரவீன். பிறகு, சரி இவ்வளவு தூரம் வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லு, நீ சும்மா வரமாட்டியே என்று பிரவீனை தனது அரை நாற்காலியில் அமர வைத்துவிட்டு கேட்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் வந்தேன் என்று பிரவீன் கூறியதும் தலையாட்டிய ஜெயக்குமார், என்ன விஷயம், என்னாச்சு என்று கேட்டான். நீ அந்த இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கதானே என்று பிரவீன் கேட்க, ஆமாண்டா, இன்னைக்கு செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வந்துரும் என்று சொன்னான் ஜெயக்குமார். ஓகே, அந்த ஆர்டருக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டியா என்ற அடுத்த கேள்வியை கேட்க, பேமெண்ட் முழுசா இன்னும் கொடுக்கல என்று யோசனையுடன் கூறினான் ஜெயக்குமார். அதை கேட்டதும் பிரவீனுக்குள் புதிய திட்டம் உதயமானது. இத வச்சு அந்த சர்வாவை எப்படி அலற விடுறேன் பாரு என்று மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். அதே நேரம் இங்கு ஆபீஸில் அமர்ந்து முக்கியமான ஃபைல்களை பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வா. அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் மாயா. மெதுமெதுவாக அவன் அருகில் நடந்து வர நிமிர்ந்து பார்த்த சர்வா, என்னாச்சு என்று கேட்டான். அது எனக்கு தெரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு, ஐ எம் சாரி சார் என்று அவள் தடுமாறிக்கொண்டே சொல்ல, ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிந்து கொண்ட சர்வா, உட்காருங்க என்று அவளை அமர வைத்து என்னவென விசாரித்தான். அந்த WW கம்பெனியோட CEO ஒரு நோட் அனுப்பியிருக்காரு,
ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. ஆனா இத நீங்களே பாருங்களேன் என்று தன் கையில் இருந்த சீட்டை சர்வாவிடம் கொடுக்க யோசனையுடன் அதை வாங்கி படித்த சர்வா முகம் மாறியது. என்ன இது, பேமெண்ட் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்று சர்வா கோபமாக கேட்க, வேகமாக தனக்கு எதுவும் தெரியாது என்று தலையாட்டியவள், சார், அவர் நமக்கு செகண்டா கொடுத்த ஆர்டருக்கு பே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கூட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளால இப்ப அதை திரும்ப எடுக்கவும் முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் என்று பயத்துடன் அவள் கூற, தலையாட்டிய சர்வா, கான்ட்ராக்ட்ல பேமெண்ட் எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு என்று கேட்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அன்னைக்கு கூட கான்ட்ராக்ட்ல சேஞ்ச் பண்ணாம இருக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த கான்ட்ராக்ட் தான். அவங்க லாஸ்ட் மினிட்ல சொன்னதால புது பேமெண்ட் அதுல அப்டேட் பண்ணல என்று பயந்து கொண்டே சொன்னவள், அந்த ஆள் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை சார் என்று கூறினாள். அனைத்தையும் கேட்ட சர்வா தலையாட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு விஷயம் ஒரு அளவிற்கு புரிந்தது. மீண்டும் அந்த சீட்டை திருப்பி பார்க்க, உனக்கு பணம் வேணும்னா நாளைக்கு 12 மணிக்கு என் ஆபீஸ்க்கு வா, நீ மட்டும் தனியா வரணும், உன் மேனேஜர் வரக்கூடாது என்று எழுதியிருக்க, சாதாரண பிரச்சனை என்பதை தாண்டி தன்னை யாரோ குறிவைக்கிறார்கள் என்பது சர்வாவிற்கு புரிந்தது. ஒருவேளை தீரஜோட வேலையா இருக்குமோ? ஆனா அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே. ஆகாஷ் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பில்லை. வேற யார் இதெல்லாம் பண்றாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் பிறகு மாயாவிடம், நாளைக்கு நீங்க அங்க போய் அவங்கள மீட் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க என்று சொன்னான். தலையாட்டி விட்டு மாயா அங்கிருந்து செல்ல, சர்வா அந்த துண்டு சீட்டை மீண்டும் பார்த்தான். யார் இந்த வேலையை பண்றது, அதுவும் கம்பெனி விஷயத்துல என்று அவன் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்க, வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தாள் திவ்யா. அவள் கதவை தட்டாமல் வந்ததில் முறைத்த சர்வா, நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா என்று கோபமாக கேட்க, சாரி சார், ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்துட்டேன் என்று படபடப்பாக கூறியவள் தனது போனை அன்மியூட் செய்து சர்வாவிடம் நீட்டினாள். அதில் யாரோ காலில் இருப்பதை கவனித்தவன் யோசனையுடன் அதை காதில் வைக்க, என்ன புரிஞ்சதா என்று குரல் மட்டும் சர்வாவிற்கு கேட்டது. ஹலோ, நான் சர்வா பேசுறேன், நீங்க யாரு என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் அந்த பக்கம் கால் கட்டாகிவிட சர்வா முகம் குழம்பி போனது. என்ன நடக்குது, யார் போன்ல, அவங்க பேசினது எதுவும் எனக்கு கேட்கலையே, அவங்க என்ன சொன்னாங்க என்று திவ்யாவிடமே திருப்பி கேட்டான். சார், அது என்று பெருமூச்சோடு அவனை பார்த்த திவ்யா, நிக்கில் வெஞ்சர்ஸ் கம்பெனியோட சிஇஓ நம்ம மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு மிரட்டுறாரு. அவருக்கு நாம கொடுத்த சிசிடிவி கேமரா ஹேக் ஆயிடுச்சான், அதனால அவருக்கு பல கோடி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு பிரச்சனை பண்றாரு என்று திவ்யா சொன்னதும் அதிர்ந்த சர்வா, என்ன சொல்றீங்க என்று நம்ப முடியாமல் கேட்டான். ஆமா சார், அவர் அப்படிதான் சொல்றாரு என்று திவ்யா மீண்டும் சொல்ல, சிசிடிவி கேமரா ப்ராப்ளம்னால எப்படி பல கோடி லாஸ் ஆகும் என புரியாமல் கேட்டான் சர்வா. யாரோ ஒரு எம்ப்ளாயி பணத்தை திருடிட்டாராம், விசாரிச்சதுக்கு நாம தான் அவரை அனுப்பணும்னு சொல்லி இருக்காரு, எனக்கு ஒன்னும் புரியல சார் என்று திவ்யா கூற, சர்வாவிற்கு மண்டை காய்ந்தது. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஒரு ஒர்க்கர் நம்மளை எதுக்கு கை காட்டணும், யார் அது என்று சர்வா கேட்டான். அவன் பேரு பல்லவன் சார், நம்மளோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டேன், கொஞ்ச நாள் முன்னாடி அவன் இங்க வேலை பார்த்தான்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவன் இங்கிருந்து போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கான், நாம தான் அவனை அங்க அனுப்பணும், அவங்க கம்பெனில நடக்கிறதையெல்லாம் அவன் தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்போ அவன்தான் பணத்தை திருடிட்டான்னு என்னென்னமோ சொல்றாங்க சார் என்று திவ்யா கூற, பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா, அங்க இருக்கிறவங்க என்ன லூசா, இந்த மாதிரி படியெல்லாம் யாராவது போடுவாங்களா, கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல என்று எரிச்சலோடு சொன்னவன், சரி இப்போ அவங்களுக்கு என்னதான் வேணுமா என்று கேட்டான். அவங்க 2 டிமாண்ட் வைக்கிறாங்க சார். ஒன்னு, அவங்களோட ஆர்டர் அமௌண்ட்டை முழுசா நம்ம ரீஃபண்ட் பண்ணணுமா, அண்ட் செகண்ட் என்று சொல்ல முடியாமல் அவள் தடுமாற, என்னாச்சு, 2வது என்ன பண்ணணும் சொல்லுங்க என்று கேட்டான் சர்வா. திவ்யா வாயே திறக்கவில்லை. நிக்கில் வெஞ்சர்ஸின் டிமாண்ட் என்ன, பிரவீனின் சூழ்ச்சி வெற்றி பெறுமா, சர்வா எப்படி இந்த பிரச்சனையை கையாளப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.